ராஜன் அங்கிள் கிட்ட இருந்து வாங்கின எல்லாத்தையும் எப்ப நீ திருப்பி கொடுக்க போற? இல்ல ஐ மீன் எல்லாத்தையும் ஒரே ஆளா சமாளிக்கிறது உனக்கு கஷ்டம் தானே, அதனால அதெல்லாம் ஒப்படைக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுத்துடலாமே என்று பேச்சை ஆரம்பித்தாள் ஆலியா. மறுபடியும் உன்னோட டிராமாவை ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, டைகரை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலான்னு. நீயும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் சொல்ற, ஆனா டைகர் வந்த மாதிரி தெரியலையே. உனக்கு வெளியிலிருந்து பார்க்க இதெல்லாம் நான் அனுபவிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்த நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அந்த டைகர் ஒரு கோழை. சின்ன வயசுல ஓடி போனவன் எப்ப வேணாலும் திரும்பி வந்திருக்கலாம், இல்ல ஏன் வரல? பயம். அவன் பயந்துட்டான், திரும்ப வரமாட்டான். ஒவ்வொரு நாளும் இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக செத்து பிழைக்கிறது இந்த சூர்யா தான். ஆனா உங்க யாருக்குமே அது ஒரு விஷயமாவே தெரியல என்று சூர்யா தன்னை ஒரு தியாகி ரேஞ்சுக்கு சொல்லிக் கொண்டே போக சர்வா ஆலியா இருவரின் முகமும் மாறியது. அவனது பேச்சை சர்வாவால் சிறிதும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதற்கு மேலும் தன்னுடைய அடையாளத்தை மறைக்க கூடாது என்று முடிவெடுத்த சர்வா அடுத்த நொடியே, உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு என்று ஆலியா மற்றும் சூர்யாவுக்கு இடையில் நின்று கைகளை கட்டிக்கொண்டு கேட்டான். அப்போதுதான் அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்த சூர்யா, யாருது, எதுக்காக இவனை உன் கூட கூட்டிட்டு வந்திருக்க என்று சந்தேகமாக கேட்டான். இவன் என்னோட பிசினஸ் பார்ட்னர், பேரு சர்வா என்று வேண்டுமென்றே சர்வாவின் பெயரை முழுமையாக கூறாமல் மறைத்தாள். சர்வா என்று மீண்டும் சர்வாவை ஒரு மாதிரி பார்த்த சூர்யா, நீ டைகரை கூட்டிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன் என்று சத்தமாக சிரித்தவன், அவன் வரலையா? ஓடி போயிட்டானா? எப்பவும் போல ஓடி போயிட்டானா அந்த பயந்தாங்கோலி என்று சொல்லி அவனாகவே தனியாக சிரித்துக் கொண்டிருக்க அவனை தன் பக்கமாக திருப்பிய சர்வா, என் பேரு வெறும் சர்வா இல்ல, சர்வேஸ்வர ராஜன். நான் தான் டைகர். நீ நினைக்கிற மாதிரி டைகர் ஒன்னு கோழை இல்ல என்று கைகளை கட்டிக்கொண்டு தீர்க்கமாக கூற சூர்யா முகத்தில் அதுவரை இருந்த அந்த சிரிப்பு அப்படியே மறைந்து போனது. ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தவன் அடுத்த நொடியே, என்ன ஆலியா, எந்த டிராமா ஸ்கூல்ல இருந்து இவனை கூட்டிட்டு வந்த? பரவாயில்ல, நல்லா நடிக்கிறான், ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தா நானே இவன் தான் டைகர்னு நம்பி இருப்பேன் என்று கூறி மீண்டும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். ஒரு புறம் அவனது சிரிப்பு சத்தம் அதிகரித்துக் கொண்டே போக இன்னொரு புறம் சர்வாவிற்கு கோபம் அதிகரித்தது. இருவருக்கும் நடுவில் நின்ற ஆலியாவிற்குத்தான் ஒன்றுமே புரியவில்லை. வர வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப வந்த உடனே சூர்யா கிட்ட நான் தான் டைகர்னு சொல்றான், இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே என்று குழம்பி போய் நின்றவள் பிறகு, சூர்யா அவன் ஒன்னும் பொய் சொல்லல, நிஜமாவே இவன் தான் டைகர் என்று அவளும் கூற சூர்யா சிரிப்பதை நிறுத்திவிட்டு கோபமாக பார்த்தவன், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யாரோ ஒருத்தரை டைகர்னு கூட்டிட்டு வந்தா உடனே நான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் கொடுத்துருவேன்னு நினைச்சியா? இவன் தான் உண்மையான டைகர்னா இவ்வளவு வருஷம் எங்க இருந்தான்? இவன் அப்பா எவ்வளவு சொத்தை விட்டுட்டு போயிருக்காருன்னு இவனுக்கு தெரியாதா? இவ்வளவு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் என்று சூர்யா எரிச்சலுடன் கேட்க, அப்பா என்ற வார்த்தையை கேட்டதும் அதுவரை கட்டி வைத்திருந்த சர்வாவின் கோப முடிச்சுக்கள் அவிழ்ந்து எட்டி சூர்யாவின் சட்டையை பிடித்தவன், நான் தான்டா டைகர், நான் திரும்பி வந்துட்டேன்டா என்று அந்த இடமே அதிரும் அளவிற்கு சத்தமாக கத்தினான். சூர்யாவின் முகம் வெளிரி பயத்தில் தடுமாற ஆரம்பித்தான். என்னதான் நடிகனாக இருந்தாலும் தனது சட்டையை பிடிக்கும் அளவிற்கா அவனுக்கு தைரியம் இருந்துவிடும்? அப்படியெனில் இவன் உண்மையான டைகராக இருப்பானோ என்ற சந்தேகம் அவனுக்குள்ளும் வர வேகமாக இருவரையும் பிரித்துவிட முயற்சி செய்த ஆலியா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? டைகர் சொன்னா கேளு, அவனை விடு, யாராவது பார்த்தாங்கன்னா உன்னைத்தான் தப்பா நினைப்பாங்க என்று இருவரையும் விலக்கி விட்டாள். ஆலியா உண்மைய சொல்லு, இவன் யாரு என்று மீண்டும் கேட்டான் சூர்யா. உனக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. விக்ரமன் எங்க? நான் அவர்கிட்ட பேசணும் என்று அந்த இடத்தை சுற்றி தேடியவள் விக்ரமனுக்கு போன் செய்தபடி அங்கிருந்து வெளியே நடந்து சென்றாள். இப்போது அந்த இடத்தில் சூர்யா சர்வா இருவர் மட்டும் நிற்க அந்த இடமே அமைதியாக இருந்தது. சில நொடிகளில் அந்த அமைதியை கலைத்த சூர்யா, இத்தனை வருஷமா எங்க இருந்த டைகர்? காட்டுக்குள்ள இருந்தியா? மான முயல வேட்டையாடிக்கிட்டு இருந்தியா? யாராவது உன்னை தெரியாம போட்டோ எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் டிஸ்கவரி சேனல்ல வந்திருப்ப இல்ல என்று வேண்டுமென்றே சர்வாவை வம்பு எடுத்தான். தன் முன்னால் நிற்பது டைகர் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள சூர்யா சிறிதும் தயாராக இல்லை என்பது அவன் பேச்சிலேயே தெரிந்தது. அவனைப் போலவே திமிராக பார்த்த சர்வா, இந்த கேள்வியையே என்கிட்ட கேட்கிற?
உன் அப்பா கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, இவ்வளோ வருஷமா டைகர் எங்கன்னு என்று அவன் கேட்டதும் அதிர்ந்த சூர்யா, என்னடா சொன்ன என்று பற்களை கடித்தான். அதை பார்த்து சிரித்துவிட்டு அவன் அருகில் வந்த சர்வா மெதுவாக, விவரம் தெரியாத வயசுல நான் காணாம போயிருந்தேன், உண்மைதான். அதுக்கு காரணம் உன் அப்பாவோட துரோகம். ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சு திரும்பி வந்திருக்கேன். எனக்கு சொந்தமா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் திருப்பி எடுத்துக்குவேன். இனிமே உன்னால டைகரோட ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாது என்று சொல்ல பேச்சற்று பார்த்த சூர்யா அடுத்த நொடியே, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லிடு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னை இங்கேயே நான் கொன்னு புதைச்சிடுவேன் என்று மிரட்ட முயற்சி செய்தான். உனக்கு கோபம் வருதா? நியாயமா எனக்கு தான் கோபம் வரணும். ஏன்னா உன்னோட அப்பா தான் என் அப்பாவை கொன்னது என்று சர்வா கூற சூர்யா முகத்தில் இன்னும் பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி எதற்காக என்று சர்வாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவனுக்கு இப்பதான் இந்த விஷயம் தெரியுதா, இல்ல எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு ஷாக் ஆகிறானா என்று அவனை குழப்பமாக பார்த்தான். என்ன நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க என்று பேச்சு வராமல் தடுமாறிக்கொண்டே சூர்யா கேட்க, நான் உண்மையத்தான் பேசுறேன். அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு உன் அப்பா கிட்ட போய் கேளு என்று அழுத்தமாக கூறிய சர்வா, என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும். மறைச்சு வச்சு என்ன ஆக போகுது? குறைஞ்சபட்சம் இந்த சூர்யா கிட்ட இருந்து என்னோட கம்பெனிஸையாவது நான் காப்பாத்திக்க முடியும் என்று தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக் கொண்டான். அப்படின்னா என் அப்பா தான் சாகிறதுக்கு முன்னாடி உன் அப்பாவை கொன்னார்னு சொல்றியா என்று தொண்டையை செருமிக்கொண்டு கேட்டான் சூர்யா. ஆமாண்டா, அதத்தான் சொல்றேன். உன் அப்பா என் அப்பாவை கொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த சொத்து எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கணும்னு தான் என்னையும் கொல்ல பார்த்தாரு. இப்ப நீ அனுபவிக்கிற எல்லாமே என்னோடதுதான். அதை திரும்பி வாங்க நான் வந்திருக்கேன். இப்ப சொல்லு, நான் டைகர்ங்கிறத நம்புறியா என்று சூர்யாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கேட்டான் சர்வா. சூர்யாவிற்கு கோபம் எல்லையை கடந்தது. இத்தனை வருடங்களில் யாருமே அவனை நேருக்கு நேர் நின்று இவ்வளவு மோசமாக பேசியதில்லை. அதில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவன், எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே இப்படி பேசுவ என்று தனது துப்பாக்கியை எடுத்து சர்வாவின் நெற்றியின் மீது வைத்தான். அடுத்து நடக்கப் போவது என்ன? சூர்யா சர்வாவை சுட்டு விடுவானா? சர்வாவிற்கும் தன் அப்பாவின் நிலைதான் ஏற்படுமா? அதில் கோபமடைந்த சூர்யா உடனே தனது துப்பாக்கியை எடுத்து சர்வாவின் தலையில் வைத்தவன், எவ்வளோ தைரியம் இருந்தா என் அப்பாவை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுவ என்று கோபத்தில் முகம் சிவக்க கேட்டான். ஆனால் சர்வா அவனை பார்த்து பயப்படவில்லை. உன்னை இப்பவே கொல்ல போறேன் என்றவன் துப்பாக்கியை அழுத்த முயற்சி செய்ய சூர்யாவின் கையை அழுத்தி தன் நெற்றியோடு துப்பாக்கியை பிடித்த சர்வா, சுடு, உன் அப்பா என்ன பண்ணாரோ அதைத்தானே நீயும் பண்ணுவ. துரோகம், இதை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? வாய மூடு, வாய மூடு டைகர், தயவு செஞ்சு வாய மூடு. நீ அப்பாவை பத்தி சொல்ற எல்லாமே போய். உன் அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி உன் அப்பாவை கொல்லுவாரு என்று சூர்யா அவன் சொன்னதை நம்பாமல் மீண்டும் மீண்டும் கேட்க, இத்தனை வருஷமும் யாரு இல்லாம அனாதை மாதிரி நான் தெரிஞ்சேன். அதுக்கு காரணம் உன் அப்பா தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் விக்ரமன் அங்கிளை மீட் பண்ணேன். அதனால தான் நான் யாருன்னு எனக்கே தெரிஞ்சது. ஆனா இங்க வந்து பார்த்தா நீ இவ்வளோ வருஷம் என்னோட சொத்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்க. சும்மா சொல்லக்கூடாது, உன் அப்பா உனக்கு நல்ல சேஃப்டி பண்ணி கொடுத்திருக்காரு என்ற சர்வாவிற்கு இன்னும் நிறைய பேச தோன்றியது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சூர்யாவை பார்த்தான் சர்வா. இந்த விவாதம் அதிகரித்தால் சர்வாவும் சூர்யாவும் சண்டையிட நேரும் என்பது அவர்கள் இருவருக்குமே தெரியும். அதனால் சூர்யாவும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, இங்க பாரு, நீ சொல்றத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதுக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு என்னால அமைதியா இருக்க முடியாது. நான் இப்பவே இங்கிருந்து கிளம்புறேன், அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று கூறி அங்கிருந்து செல்ல பார்க்க சர்வா அவனை தடுத்தான். நீ இங்கிருந்து போனா இது எல்லாமே உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சும் நீ என்னை ஏமாத்திருக்கேன்னு நான் எடுத்துக்கலாமா என்று கேட்டதும் அப்படியே நின்று விட்டான் சூர்யா. அவனது பார்வை ஓரமாக நின்று கொண்டிருந்த ஆலியா மீது படிந்தது. இவ்வளவு நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை அவள் கேட்டிருப்பாளோ என்ற சந்தேகம் சூர்யா மற்றும் சர்வா இருவருக்குமே வந்தது. இருவரின் பார்வையும் ஆலியா மீது இருக்க அவள் ஏதோ பேச வாய் திறந்த நேரம், எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று பின்னாலிருந்து குரல் கேட்க மூவரும் திரும்பி பார்த்தனர்.
அங்கு முகத்தில் பெரிய புன்னகையோடு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் கரிகாலன். அவரை அங்கு எதிர்பார்க்காத மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள, என்ன பாக்குறீங்க, நான் எதுவும் லேட்டா வந்துட்டேனா? மீட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல அங்கிள், நாங்க இப்பதான் வந்தோம். சூர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். இல்ல சூர்யா என்று கேட்ட சர்வா அவனை ஆமாம் என்று சைகை செய்ய சொல்ல, ஆமா அங்கிள், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் என்று கூறினான் சூர்யா. அவன் பெரிதாக யார் எது சொன்னாலும் கேட்கும் ரகம் அல்ல என்றாலும் டைகர் சொல்லும் பொழுது அவனால் அதை மறுக்க முடியவில்லை. பிறகு கரிகாலன் அருகில் வந்த சூர்யா, உங்களை பார்த்து ரொம்ப மாசம் ஆன மாதிரி இருக்கு. ஏன் அங்கிள் என்ன பார்க்க வரதில்ல? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா என்று கேட்டான் ஒரு போலி புன்னகையுடன். அவனைப் போலவே போலியாக புன்னகைத்த கரிகாலன், நிறைய முக்கியமான வேலை இருந்துச்சுப்பா, அதான் உன்னை பார்க்க வர முடியல என்றார். இன்னொரு புறம் சர்வா சூர்யா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் ஆலியா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.